கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறது. மரியாள் இந்த இடத்துல நம்ம வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கணும். மரியாளுடைய இந்த குணங்கள்னால தான் தேவனே மரியாளை வாழ்த்துறார். வேதாகமத்தில் ஆவியானவர் வந்து பெருசாக யாரையும் வாழ்த்துனது கிடையாது. வாழ்த்துனாலும் இந்த அளவுக்கு வாழ்த்துவாரா அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் படித்தது கிடையாது. வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். வேதாகமத்தில் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ அத்தனை ஆண் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எத்தனையோ தனி வேதாகமத்தில் ஒரு தனி புக் இருக்க பெண்கள், எஸ்தர், ரூத் போன்றவங்க, இஸ்ரவேலை வழிநடத்தின டெபோரா போன்றவங்க அத்தனை பேர் இருக்கும் பொழுதும் தேவன் அவங்க யாரையுமே அந்த இடத்துல இது போல வாழ்த்தலை. மரியாதை தான் தேவன் இந்த இடத்துல வாழ்த்துறார். ஆனால் இந்த சபைகளில் சபை மக்களோ பாஸ்டர்ஸ் ஈவன் மரியாதை பிசாசுன்னு சொல்கிறது உண்டு. தேவனே அங்கே வாழ்த்திருக்காரு அப்படிங்கிற போது தேவனை விட நம்ம ஒன்றும் அறிவாளிகள் கிடையாது. மரியாதை பிசாசுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த இதுவும் இல்லை. மரியாதையுடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான வழியாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ மரியாதைக்கும் மற்ற வேதாகம கேரக்டர்ஸையும் நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுக்குறேன். அது மூலமா நீங்கள் மரியாதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க முடியும். மரியாதைக்கு வேதாகமத்தில் பெரிதாக இந்த பாவமும் வந்து மரியாதை பற்றி இல்லை. நம்ம சபைகளில் நிறையா பேசுகிறவங்க, சில பேர் நிறையா பேரை பற்றி நம்ம சபைகளில் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறவங்க இருப்பாங்க. அவங்க செய்த பாவங்களை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். யோனா கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னால் அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு போனார். தாவீது ஊரியாவின் மனைவி, அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். மோசே கர்த்தருடைய இதுக்கு மோசே வந்து எக்ஸ்கியூசஸ் கேட்டார். அப்புறம் வந்து கண்மலையை கோபத்தினால தட்டினார். அதனால் அவர் கானான் தேசத்துக்குள்ளேயே கர்த்தர் அவர் விடலை. இது போன்ற மேஜர் சின்ஸை வந்து பண்ணியிருக்கவங்கள நம்ம நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவோம். நான் வந்து சொல்லலை மேரி இவங்களை விட சுப்பீரியர் அப்படின்னு. ஆனால் மரியாதையுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல கருத்தை நம்ம எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து ஒருத்தவங்களை வந்து தீய கருத்துக்களை எடுத்துக்கொண்டோன்னா அவங்கள வந்து எப்போவுமே தள்ளி வச்சுக்கணும். மரியாதையுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்கோ அதையும் நம்ம பார்த்து அது போல் நடந்துக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல அவசியமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும், மரியாதை வச்சு பிசாசு வஞ்சிக்கிறான். அதனால தான் வந்து சபை மக்கள் மரியாதை பற்றி பேசுகிறதோ அவங்கள பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லி தரதையோ வந்து தவிர்க்கிறாங்க. ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்களை வச்சு தான் பிசாசு எப்போவுமே